அப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னார், ஏன்ட்ட சொல்லியிருந்தா மோடியை பார்க்க வச்சுருப்பேன்னு. அதுக்கு இவர் என்ன சொன்னார், நான் பல தடவை ஃபோன் பண்ண எடுக்கலை, இந்த பாருங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன், பதிலே வரலன்னு எஸ்எம்எஸ்ஸை காண்பித்து விட்டார். கீழே இருக்கிறத குழு அதான் காலையில் உடனே நயினார் நாகேந்திரன் மழுப்புகிறார். தமிழிசை சவுந்தரராஜனே நயினார் நாகேந்திரன் சொல்கிறது தான் ரைட்டு, ஓபிஎஸ் இது தப்புன்னு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, கவர்னராக இருந்திருக்கீங்க, மனசாட்சிப்படி பேசணும். ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஆதரவு இல்லை, ஆதரிக்கலை. ஏன்னா அவர் போகிறது ஸ்டாலினை போய் பார்த்துட்டாருங்க, அவருக்கு ஆதரவு இல்லை, நாங்கள் கொடுக்கலை. ஆனால் நீங்கள் நியாயத்தை பேசணும்ல, உங்கள் பக்கம் தப்பை வச்சுக்கிட்டு. அவர் தான் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காருல்ல, நெய்நாளில் இருந்துக்கா வந்திருக்குல்ல, ஏன் பதில் சொல்ல? அவர் நேராக இவருக்கு கேட்டிருப்பார் எடப்பாடியை, யோ அப்போ ஒன்றும் இது பண்ணாத, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்காத பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே நயினார் நாகேந்திரன் இவருக்கு பதில் சொல்லலை. இப்போ அவர் கட்சி கூட்டணி விட்டு வெளியில் போகிறங்கும் போது இல்லை திருப்பி கூப்பிடுறேன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கம்தான் தப்பு, பிஜேபி பக்கம்தான் தப்பு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் அவர் வந்துக்கிட்டு சரியாக மதிக்கவில்லை, உங்கள் பின்னாடி தான் அவர் சுற்றினார். அதனால் இதில் நீங்கள் செய்வது தான் தப்பு.